ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயனை தரிசனம் செய்ய போகிறார்கள். இந்த விரதம் 48 நாட்கள் தான் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக இல்லை. 48 நாட்கள் இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி நம்மளால் முடியல அப்படின்னாக்க ஒரு மாதம் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா 27 நாள் விரதம் இருக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னாக்கா 9 நாள் விரதம் இருந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். அதுவுமே என்னால் முடியாது, என்னோடய வேலை அது மாதிரிலாம் இருக்குது, நான் அடிக்கடி வெளியூர்லாம் போவேன், நான் எங்கே போவேன் எப்படி போவேன்னு தெரியாது, அதனால் நான் எப்படி தரிசனம் பண்ணுறது அப்படின்னாக்க கடைசி பட்சமாக 3 நாள் மாலை அணிந்து விரதம் இருந்து நம் ஐயனை தரிசனம் செய்ய போகலாம். இந்த ஐயப்ப பக்தர்கள் பொதுவாக காலில் செருப்பெல்லாம் போட்டுக்காம தான் இருப்பாங்க. அப்படி இருக்கலாமா, இல்லை செப்பல்லாம் போடணுமா, இல்லை நான் ஆஃபீஸ்லாம் போகிறேனே, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும், செப்பல் போட்டுண்டா தப்பு இல்லையா அப்படின்னாக்க நம்மளுடைய உத்தியோக ரீதியாக, அதாவது வேலை விஷயமாக வெளியில் போகும்பொழுது அது மாதிரி இருந்தால் தப்பு கிடையாது. அதாவது செப்பல்லாம் போட்டுண்டு ஷூலாம் போட்டுண்டு போகிறதுனால தப்பு கிடையாது. நம்ம அதை தவிர செப்பல் வேணும் போட்டுண்டு தான் போகணும், நம்ம அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம தப்பே தவிர, உத்தியோக நிமித்தமாக வேலை நிமித்தமாக நம் ஹிருதய கமலத்தில் ஐயனின் பக்தி இருந்தால் மட்டுமே போதும் நம் விரதத்தை நன்றாக செய்து முடிக்கலாம் என்பது முக்கியமான விஷயம். நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.